ஒரு கிராமத்தின் அருகே அழகிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் நரி ஒன்று மற்ற விலங்குகளுடன் வசித்து வந்தது. நரி நேரம் போகவில்லை என்றால் அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று வரும். அப்பொழுது ஒரு கழுதையின் நட்பு கிடைத்தது. கிராமத்தினுள் செல்ல நரிக்கு பயமாக இருக்கும். காட்டிற்குள் சென்று வர கழுதைக்கு பயமாகவும் ஆசையாகவும் இருக்கும். கழுதையின் ஆசையை கண்ட நரி ஒருநாள் கழுதையை காட்டின் அழகை ரசித்து பார்க்க அழைத்தது. கழுதையும் நரியுடன் காட்டினுள் சென்றது. காட்டின் அழகை பார்த்து வியந்தது. அவைகள் காட்டினுள் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் சென்றன. இதை பார்த்த ஒரு முயல், இது யாரு? நரியின் புதிய நண்பனா? நரியுடன் நட்பு கொள்ள இவன் என்ன முட்டாளா, இல்லை மூளையே இல்லாதவனா என நினைத்து இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தது. சிங்கம் வேட்டையாட வந்து கொண்டிருந்தது. பயத்துடன் நரி சிங்கத்தின் அருகே சென்றது. நரியின் மனதில் தன்னை சிங்கத்திடமிருந்து எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைத்தது. அதன் மனதினில் திட்டம் ஒன்று தோன்றியது. என் பக்கத்தில் வர உனக்கு எப்படி தைரியம் வந்தது? என் மேலிருந்த பயம் போய்விட்டதா? சாரி சார், உங்களுக்கு உதவத்தான் அருகில் வந்தேன். உதவவா? எனக்கா? என்ன உதவி? ஏதாவது தந்திரம் செய்கிறாயா என்னை ஏமாற்ற? இல்லை அரசே, உண்மையில் உங்களுக்கு உதவத்தான் வந்தேன். என்னை நம்புங்கள், என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் சிரமமே இல்லாமல் இன்று சாப்பிடலாம். சிரமமே இல்லாமலா? அதெப்படிடா சாத்தியம் பொடியனே? கேட்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கு. நான் அந்த கழுதையிடம் போய் சிங்கம் என்னுடைய நண்பன் என்று சொல்லி. என்னடா சொல்ற? என்ன நான் உன் நண்பனா? என்ன தைரியம் உனக்கு? நோனோ சார், கழுதையை நம்ப வைப்பதற்காக சொல்லப் போகிறேன். உங்களை என் நண்பன் என்று சொல்லி உங்களிடம் அழைத்து வருகிறேன். நீங்கள் அவனை கொன்று சாப்பிடுங்கள். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். உடனே அவனை கொண்டு வா. நான் மிகவும் பசியில் இருக்கிறேன். நரியும் சிங்கமும் பேசிக்கொள்வதை கழுதை பார்த்து கொண்டிருந்தது. நரி திரும்ப கழுதையின் அருகில் வந்தது. சிங்க ராஜாவை பார்க்கவே பயமாக இருக்கிறது. ராஜா என்ன சொன்னார்? நான் சிங்கத்தை படங்களில்தான் பார்த்துள்ளேன், நேரில் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். சிங்கம் எனது நண்பன்தான். நீ காட்டை ரசிக்கும் ஒரு விருந்தாளியாக வந்துள்ளாய் என சொல்லிவிட்டேன். சிங்கம் நம்மை ஒன்றும் செய்யாது. வா, நாம் இந்த பாதையிலே செல்லலாம். நீ பயப்பட தேவையில்லை, நான் இருக்கிறேன் உன்னுடன். பயத்தால் கழுதையின் கால்கள் நடுங்கின, தடுமாறின. கழுதை நடக்க ஆரம்பித்தவுடன் புல்லினால் மறைத்து வைக்கப்பட்ட வேடன் தோண்டிய ஆழமான பள்ளத்தில் விழுந்தது. கழுதை பள்ளத்தில் விழுந்தவுடன் சிங்கம் அதிர்ச்சியடைந்தது. பள்ளத்தில் விழுந்த கழுதை இனி தப்ப முடியாது. மெதுவாக நாளை சாப்பிட்டுக் கொள்ளலாம். நரியை இப்பொழுது சாப்பிட்டு விடுவோம். சூழ்நிலையை புரிந்து கொண்ட நரி தப்பிக்க பிளான் பண்ணியது. பயத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் வேகமாக தப்பிப்பதாக நினைத்து தவறுதலாக சிங்கத்தை நோக்கி ஓடியது. தன்னை நோக்கி ஓடி வந்த நரியை சிங்கம் கொன்றது. நரியை தூக்கிக் கொண்டு தன் குகையை நோக்கி நடந்தது. நடந்ததை அனைத்தும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த முயல் கழுதை விழுந்த பள்ளத்தின் விளிம்பில் ஏறி நின்று கழுதையை பார்த்தது. ஹெல்ப் மீ ப்ளீஸ். என் நண்பன் நரி எங்கே? நான் எதுக்கு ஒரு முட்டாளுக்கு உதவ வேண்டும்? உனக்கு அறிவே இல்லையா? நல்லவர்களைத்தான் நம்ப வேண்டும் என்று தெரியாதா? முயல் ஒரு விசில் சப்தம் செய்தது. அந்த சப்தத்தை கேட்ட காட்டில் இருந்த முயல்கள் சில ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் கருவிகளை சுமந்து கொண்டு உதவிக்கு வந்தன. கழுதைக்கு முன்பின் பார்த்திராத முயல்கள் தன்னை ஆபத்திலிருந்து காக்கின்றனவே என வியப்பில் ஆழ்ந்தது. த கேப்டன் ராபிட் கழுதைக்கு சில புத்தகங்களை பரிசளித்து, புத்தகங்களை படித்து உன் அறிவை வளர்த்துக்கொள் என்றது. காட்டில் குறுக்கு பாதையை காட்டி இந்த வழியே கிராமத்தை நோக்கி விரைவாக ஓடிவிடு என்றது. கழுதையும் தப்பி பிழைத்தது. தன் கிராமத்தை நோக்கி ஓடியது. Hello, if you like it, please subscribe.